நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற மருத்துவர் நாம் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்வுக்கான அரசினை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாம நிகழ்வோடு எங்களோடு வளையமாக இணைந்திருக்கின்ற உளவியல் நிபுணர் ஐயா ஸ்ரீ காதுராமநாதன் அவர்கள் டென்மார்க்கிலிருந்து மீண்டும் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு நேயர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். நல்லது, சிறப்பு. மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றோம். நாங்கள் வளமையாக உலகியல் ரீதியாக நீங்கள் பல தொடர்களில் மிக ஆழமையான விடயங்களை பார்த்து வருகின்றீர்கள். அது மக்களுக்கு ஒரு பிரயோசனமான விடயமாகவும் இருக்கின்றது என்று பலரின் தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த வகையிலே இந்த உளவியல் ரீதியாக முக்கியமாக இந்த உளவியல் ரீதியிலே மிக தொகையாக அதிக அளவில் பாதிப்புக்குரிய மன அழுத்தத்துக்குரிய விடயங்களாக எதை கணிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது? இப்ப இந்த விஷயம் இப்ப நான் வேலை செய்த தொழில் இடத்துல பல தடவை இதை பற்றி நாங்கள் கலந்துரையாடியது உண்டு. அகதி மக்களுக்கு முக்கியமான உள அழுத்தம் அல்லது மன அழுத்தம் என்ன காரணத்தால வருகிறது? அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், வேதனைகள், இதுகளால வர்ற உளக்குழப்பங்கள், மனக்குழப்பங்கள் அது தனியானது. ஆனா இப்ப இங்க மேலத்தேச நாடுகளை பொறுத்தவரையில ஐரோப்பா கண்டத்துக்கு வெளியே இருந்து, அது ஆசியாவா இருக்கலாம், ஆப்பிரிக்காவா இருக்கலாம், தென் அமெரிக்காவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம் இல்லையோ, அங்க இருந்து வர்ற மக்களுக்கு இங்க ஆழமான அழுத்தம் இங்க இருக்கிறத நாங்க இங்க பாக்குறோம். அந்த அழுத்தத்தை இவர்கள் தங்களோட ஆய்வு ரீதியாக எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது இருத்தலியல். மக்கள் கூட்டம் உண்மையான நிலத்துல இருந்து ஒரு இன்னொரு அந்நிய இடத்துக்கு குடியேறினேன், ஒரு நாத்து வைக்கிற மாதிரி இல்லையோ, கூடுதலான நெல்லு பயிர் இருந்தேன்னு சொன்னா அதை பிடுங்கி குறைவாக இருக்கிற இல்லாம இருக்கிற காணியல்ல நாங்க நடுகிறது, நாற்று நடுகிறது இல்லையோ, அந்த நடுகிற மாதிரி தான் இப்ப இந்த புலம்பெயர் மக்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது இல்லையோ. இப்ப உதாரணமாக இப்ப நான் இதுல படித்து பாண்டித்யமாகி இங்க தொழிலை எடுத்துட்டு இங்க வெளிநாட்டு இங்க ஐரோப்பாவுக்கு வர்ற இவர்களை பற்றி நான் சொல்லல. ஏன்னா அவர்களுடைய நிலைமை வித்தியாசமானது. ஏன்னா அவர்கள் இப்படி கல்வியல், தொழிற்கல்வியல், நல்ல பூரண அனுபவங்கள், பூரணமான விசாக்கள், வசதிகள் எல்லாத்தோடையும் இங்க ஒரு விருந்தினராக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு தொழில் நிறுவனத்துக்கோ அல்லது அரசுக்கோ என்னத்து கொண்டு சேருகின்றார்கள். அவர்கள் மிகவும் கௌரவமாக இங்கே அழைக்கப்படுகின்றார்கள், வரவேற்கப்படுகின்றார்கள். ஏனென்று சொன்னா இவர்களை பொறுத்தவரையில அந்த வெளிநாட்டிலே இருந்து வர்ற பெரிய இந்த விற்பனர் என்று அந்த ஊர்ல பெரிய விற்பனர்களாக இருக்கலாம். அவர்கள் ஒரு மலிவான வேலையாட்கள். ஏன்னா இப்ப இவர்களுக்கு ஆஸ்பத்திரியில எங்கேயாவது ஒரு வேலைகள் கொடுப்பார்கள். ஆனா அந்த வேலைகளுக்கு டென்மார்க்ல படிச்சு டென்மார்க்ல உள்ள குவாலிபிகேஷன், இவர்களோட இருக்கிற ஆளுக்கு கிடைக்கிற சம்பளத்தை விட இவர்களுக்கு குறைவாகத்தான் கொடுப்பார்கள் இல்லையா. எங்கட நாட்டுல பட்டம் எடுக்காதவர்கள், எங்கட நாட்டு பல்கலைக்கழகங்கள் இதுகள்ல படித்து பட்டம் எடுக்காதவர்கள், அல்லது எங்கட நாட்டின் தாய்மொழியை போதிய அளவு பாண்டித்யம் இல்லாதவர்கள், அடுத்தது எங்கட கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள் இதுகள்ல போதிய அனுபவம், திறமைகள், சித்திகள் இல்லாதாக இப்படி பல காரணங்கள் இருக்கு அந்த சம்பளத்தை குறைச்சு கொடுக்கறதுக்கு இல்லையா. அப்ப அந்த சம்பளங்கள் அவைக்கு குறைச்சு கொடுக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு ஊர்ல எடுத்த சம்பளத்தை விட இது பெரிய தொகை. அதனால அவர்களை விரும்பி வருகின்றார்கள். அது ஒரு பகுதி. அவர்களை பற்றி நாங்கள் இங்க பேசி அவர்கள் மிக அழகாக இந்த சமூகத்துல தங்களை நிலைநாட்டி கொள்ளுகிறார்கள், இல்ல பதிச்சு மேலும் விருட்சமாக வளர்ந்து கொண்டு போகிறார்கள். ஆனா இப்ப நாங்கள் இங்க எடுக்கிறது அடுத்த பகுதியில உள்ள 2 வகையான பெரிய வகையாக மக்கள் இருக்கிறார்கள். இந்த வெளிநாட்டுல இருந்து வர்றவர்கள் ஒரு பகுதியாக்களை கூறுவார்கள், அதாவது வேலைக்காகவோ இன்னத்துக்காகவோ ஒரு வெளிநாட்டார் என்ற சட்டத்துக்கு கீழே அவர்கள் அகதி அல்ல. அவர்கள் நாட்டில பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனைகளால தூக்கி வீசி எறியப்பட்ட அந்த மக்கள் அல்ல. அவர்கள் வேறு ஒரு தனியான ஒரு குழுவாக இருக்கிறார்கள் இல்லையோ. ஏனென்று சொன்னா அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையை அந்த ஒரு நாட்டில உள்ள யுத்தங்களோ அல்லது இயற்கை அனர்த்தங்களோ, தனிய யுத்தம் அல்ல,
இயற்கை அனர்த்தங்களோ அல்லது வறட்சிகளோ அளவுக்கு மிஞ்சின வெள்ளப்பெருக்களோ புவி அதிர்ச்சிகளோ இப்படி பல காரணங்கள் இருந்து அதுகளினால சில நாடுகள்ல இருந்து மக்கள் தூக்கி எறியப்படுறார்கள் இல்லையா. ஏன்னா அங்க உள்ள பொருளாதாரங்கள் அவர்கள் அந்த சமூகத்தை திருப்பி கட்டியெழுப்புகின்ற வசதிகள் வாய்ப்புகள் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துல இல்லை. வெளிநாட்டுல உள்ள அரசுகள் வெளிநாட்டுல உள்ள உதவி அமைப்புகள்லாம் போய் அதை கட்டி எழுப்ப வேணும். அது கட்டி எழுப்புறேன்னா எப்படியும் 10 வருஷம் 8 வருஷம் 20 வருஷம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அது மட்டும் இந்த உயிரோடு இருப்பவர்கள் அங்க இருந்து தொழிலை எடுத்தோ பொருளாதாரத்தை உழைச்சோ பிள்ளைகளை தங்களோட வம்சத்தை விருத்தியாக்குற வாய்ப்புகள் அங்க குறைவில்லையா. இந்த முறையில உதாரணமாக இந்த ஆப்பிரிக்காவில இருந்து வருகின்ற இந்த வெளிநாட்டோர் சம்பந்தமாக இங்க ஐரோப்பிய ஒன்றியத்துல பேசும்போது அவர்கள் கூடுதலாக அந்த நாட்டிலே உள்ள மலைகள் வெயில்கள் இந்த காலநிலையால பாதிக்கப்பட்டு அந்த காலநிலை பாதிப்பினால தூக்கி வீசப்பட்டு வர்ற மக்கள் கூட்டத்தை தான் ஆப்பிரிக்கா அயல் கண்டம் பக்கத்திலேயே இங்க சேரலாம் இல்லையோ. அடுத்தது அங்க இந்த பொருளாதார காலநிலை இதுகளால பிரச்சனைகள் வரும்போது அந்த சமூகம் இயற்கையாகவே பல குழுக்களாக பிரிந்து அந்த மக்கள் கூட்டம் ஒரு ஆள் சண்டை பிடிக்கிற ஒரு ஆள் அடிபடுகின்ற உள்ளூர் சண்டைகள் இப்படியான இதுகள் அங்க இயற்கையாகவே உருவாகும். ஒரு சமூகம் பொருளாதாரத்துல நிர்வாகத்துல தன்னுடைய வசதிகள்ல இருந்து கீழே போகும்போது பல சீர்கேடுகள் தானா வரும். அவைகளும் இந்த மக்கள் கூட்டத்தை அந்த சமூகத்தில இருந்து வெளியே தள்ளி அனுப்புகின்றது இல்லையோ. மிக அவதானமாக நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்று சொன்னா ஆப்பிரிக்க மக்களை பொறுத்தவரையில அவர்கள்ட்ட ஒரு விஷயம் தெரிகின்றது, தாங்கள் கப்பல்கள்ல வெள்ளங்கள்ல இதுகள்ல தான் ஐரோப்பாவுக்கு செல்ல வேணும் இல்லையோ. அப்படி செல்லும் போது தாங்கள் அந்த கப்பல்கள் வள்ளங்கள்ல கூட்டிக் கொண்டு போற முகவர்களினால ஏமாத்தப்பட்டு அரைவாசி ஓட்டை உள்ள கப்பல்கள்ல 10 பேர் ஏறலாம்னா 30 பேரை ஏற்றி அனுப்புவாங்க இல்லையா. இப்படி நடுக்கடல்ல போய் தாங்கள் சாக போறோம் என்று தெரிஞ்சு கொண்டு வர்றார்கள் இல்லையோ. இப்ப அவர்கள் இதுகளோட தெரியாம வர இல்லையா. அப்ப அவர்களை பொறுத்தவரையில பல ஆபத்துகளை கையில எடுத்துக்கொண்டு சேலஞ்ச் பண்ணி கொண்டு நான் என்னதான் இருந்தாலும் இந்த நேரத்துல கடவுள்கள் கூட மக்களின் கருத்துல குடியேறுறது. அப்ப அந்த கடவுளோட உதவியோட நான் அங்கால போய் சேர்ந்தாலே போதும். நாங்க கொஞ்சம் பேர் இழந்தாலும் அதுக்கு நாங்க ஒண்ணும் செய்யல. என்ன நாங்கள் பிறந்த தலைவிதி இந்த ஆப்பிரிக்கா மக்கள் சமூகத்தின் தலைவிதி அப்படியே இருக்கு. கூட்டி கொண்டு போறதுக்கு கௌரவிச்சு கொண்டு போறதுக்கு ஒரு அமைப்புகளும் யாருமே இல்லை. நாங்கள் கருப்பு முறையில தான் எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டி இருக்கு. எங்களை வச்சு கருப்பாகத்தான் பல பேர் உழைக்கிறார்கள். அவர்கள்ட்ட நாங்கள் நியாயம் நீதி எதுக்குமே கேட்கலாது. ஆனா எங்கட தலைவிதி என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய இந்திய தத்துவங்கள் சொல்ற அதன்படி நாங்க போய் அங்கால போய் சேர்ந்தா பெரிய இந்த விதத்துல ஒரு பகுதியினர் இங்க ஐரோப்பால சேர்றார்கள். இங்க வெளிநாட்டோர் அந்த பகுதியில தான் அவர்கள் சேர்க்கிறார்கள். ஆனா இன்னொரு பகுதியினர் இப்ப உதாரணமாக அதுக்கு நாங்களே உதாரணம் தமிழர்கள் நாங்களே இதுக்கு உதாரணம். யுத்தத்தினுடைய கொடுமையினால பயங்கர தன்மையினால நாங்கள் எங்களோட சொந்த நாட்டில இருந்து தள்ளி வீசப்பட்டு அதுக்கும் அயல் நாடாகிய இந்தியா கூட எங்களை அகதி அந்தஸ்து கொடுத்து சமநிலையில வைக்காம வெறும் அகதி முகாமுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கு இல்லையோ. ஒரு உரிமையும் இல்லாம ஒரு வசதியும் இல்லாம எதுக்குமே இல்லாம தமிழ்நாடு சொல்லி நாங்கள் ஆரம்பத்துல அங்க விழுந்தடிச்சு ஓடினோம் இல்லையோ. ஆனா எங்களை ஒரு தரம் கௌரவிச்சு அந்த அரசாங்கம் இந்திய அரசாங்கம் எங்களை அகதியாக ஏற்கவும் இல்லை, அகதி அந்தஸ்து கொடுக்கவும் இல்லை. அகதியாக எங்களுக்கு ஒரு தேவையான ஒரு மனிதாயமான தன்மைகள் எதுக்குமே அங்க இல்லையா. ஒரு புறந்தள்ளின ஆக்கள் மாதிரி ஒரு புறந்தள்ளின இடங்களில கொண்டே விட்டு கூடுகள் கட்டி அந்த முகாம்களுக்குள்ள வச்சு ஏதோ அடிப்படை சாப்பாடுகளை தந்து அங்க வச்சிருக்கார்களே ஒழிய ஒரு மனிதத்தன்மை மனித விஷயத்தோட அங்க எங்களை அணுகே இல்லையா. அப்ப அது இன்னும் தொடருது. இந்தியாவில இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கு அந்த பிரச்சனைகள் இல்லையா. எங்களுக்கு அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் தான் நீங்க சேர்ந்து நாங்க பல்லாயிரக்கணக்கா வந்தாலும் அந்த பல்லாயிரக்கணக்கானவருக்கும் ஒரு ஷீப் டிக்கெட் விழுந்த மாதிரி அதிர்ஷ்டம் இருந்தபடியால் தான் நீங்க உள்ள ஏதோ ஒரு நல்ல நாடு பிரான்ஸோ ஜெர்மனியோ டென்மார்க்கோ சுவிஸோ லண்டனோ ஏதோ இங்க பல நாடுகள் ஏதோ ஒரு நாட்டுக்கு சேர்ந்துட்டோம் இல்லையா. அப்ப இங்க சேர்ந்த பிறகு இங்க உள்ள வெளிநாட்டு பிரச்சனைகள்ல சம்பந்தப்பட்ட மக்களை ஒரு நட்பு ரீதியாக வரவழைத்த ஒரு அமைப்புகள் இந்த 80கள் 90கள்ல இங்க ஐரோப்பாவில பல நாடுகள்ல இருந்தது. அப்ப அவர்கள் 2 விதமான முறையில இந்த அகதி அந்தஸ்து எங்களுக்கு தந்தார்கள். ஒன்று உண்மையிலேயே பெரிய பிரச்சனைகள், அதாவது சித்திரவதை கூடத்துல
போய் கை கால் இழந்து ஊனமாகி இப்படியான வேதனைகளோடு வருகின்ற மக்களை வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சட்டத்தின்படி கௌரவ அகதிகளாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அந்த பகுதியில வந்து ஒரு 20% 30% அந்த அளவில் இருந்தது. ஆனா மிகுதி ஆக்கள் வந்து அங்க உள்ள சிறைக்கும் போகல, சிறை தண்டனை இதுகள் ஒன்றும் இல்லை. ஆனா யுத்தத்தால பாதிக்கப்பட்ட அவர்களுடைய வீடுகள், வாசல்கள், கிராமங்கள், நகரங்கள் எல்லாமே உடைச்சு கொளுத்தப்பட்டு அலங்கோலங்கள், அவர்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் அவர்கள் கூட அந்த யுத்தத்திலே இறந்து அல்லது அந்த பிள்ளைகள் சொந்தங்கள் எல்லாம் இயக்கங்கள் இதுகளுக்கு போய் அப்படி பல துண்டாடப்பட்ட குடும்பங்கள் இல்லையோ, அப்படி துண்டாடப்பட்டிருந்த குடும்பங்கள் கூட இங்க வந்து சேர்ந்த பிறகு இங்க உள்ள இவர்கள் வந்து ஆய்வு செய்தார்கள். இவர்கள் வந்து நேரடியாக அந்த யுத்த பாதிப்பால வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகள் சட்டத்துக்கு இவர்கள் வராவிட்டாலும் இவர்களும் அகதிதான் என்ற இவர்களுடைய நாடும் அங்க கொந்தளிச்சு கொண்டு இருக்கின்றது. அந்த கொந்தளிச்ச நாட்டுக்கு இவர்களை நாங்க திருப்பி அனுப்புறது மனிதாபிமானம் அல்ல. இதனால தாங்கள் வந்து விசேஷமான சட்டங்களை தங்களோட பாராளுமன்றத்திலேயே கொண்டு வந்து உருவாக்கி நாங்கள் வந்து இவைக்கு விசேஷமான ஒரு அகதி அந்தஸ்து கொடுக்கிறோம், எங்கட நாட்டுக்குள்ளதான் அது செல்லுபடி ஆகும். இது ஐக்கிய நாடுகள் சபை சட்டத்துக்கு மேலதிகமாக இந்த உரிமையை நாங்கள் கொடுக்கிறோம்னு சொல்லி அப்படி எங்களை பேரை ஏற்று இங்க வந்து வைத்தது. அப்ப இப்படி நாங்கள் எல்லாரும் வந்திருக்கேக்க எல்லாருக்கும் உள்ள அடிப்படையான அந்த நான் முதல்ல கூறின மாதிரி அந்த எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸ், அதாவது இருத்தல் அச்சம், இருத்தல் பயம் என்றது வந்து இங்க வந்து பல்கலைக்கழகத்துல ஆய்வு மட்டத்துல சொல்லப்படுகின்றது. அதன் அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த மக்கள் வந்து இங்க வரும்போது அவர்களுக்கு காலநிலை என்றது வித்தியாசமா இருக்கு, உடுப்புகள் என்றது வித்தியாசமா இருக்கு, சாப்பாடு என்றது வித்தியாசமா இருக்கு, மொழி என்றது வித்தியாசமா இருக்கு, சமயம் என்றது வித்தியாசமா இருக்கு, அயலவர்கள் என்றது வித்தியாசமாக இருக்கு, ரோட்டுகள் டவுனுகள் எல்லாமே இங்க வித்தியாசமாக இருக்கின்றது இல்லையா. அப்ப இந்த வித்தியாசம் வந்து இருக்கும்போது அந்த மனிதருடைய மனதிலே வந்து பெரிய அங்கலாய்ப்பு, இது என்னடா இது ஒரு புது இடம் இருக்குல்ல, என்னென்று நாங்க சமாளிக்க போறோம், இதுக்குள்ள என்னென்று நாங்கள் வந்து நிதானமா அமைதியா இருக்க போறோம், என்னென்று நாங்க வந்து இங்க எங்களோட வாழ்க்கையை தொடர போறோம், இப்படியான ஒரு விஷயத்த வந்து வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு அச்சம், ஒரு பதட்டம் ஒரு புது நாட்டுக்கு வந்ததால அது வந்து அவர்களுக்கு வந்து இயற்கையாகவே வருகின்றது இல்லையா. அப்ப இந்த இயற்கையாக வருகின்ற இந்த பிரச்சனைகள் வந்து உலக அழுத்தத்துக்கு மிக அடிப்படை காரணங்கள்ல ஒன்றாக இருக்கின்றது இல்லையா. இப்ப இன்னும் பல்கலைக்கழக ஆய்வுகள்ல வந்து ஒன்று வந்து இந்த இருத்தலியல் அச்சம் என்று சொல்லுவார்கள். அதுக்கு மேலாக இன்னும் ஒரு வார்த்தை ஒன்றும் பாவிப்பார்கள் என்னன்னு சொன்னா கல்ச்சரல் ஷாக், அதாவது கலாச்சார அதிர்ச்சி. அவர்கள் வாழ்ந்த பழக்க வழக்கங்கள், வளமைகள், அவர்களுடைய சிந்தனைகள், செயல்பாடு எல்லாவற்றுக்கும் நேர் எதிரான ஒரு சூழலுக்கு வந்து இறங்கி இருக்கிறார்கள் இல்லையோ. அப்ப அவர்களுக்கு வந்து புது நாட்டுக்கு வந்து புது சூழல்ல இறங்கினபடியால அவர்களுடைய கலாச்சாரம் என்று சொல்லப்படுகின்ற கலாச்சாரம் என்று சொல்ற இங்க நான் சொல்றது வந்து இந்த பழக்க வழக்கங்கள், எங்கட சிந்தனைகள். இப்ப உதாரணமாக எங்கட கோயில்ல கும்பிடுறதுகள், நேர்த்திக்கடன் வைக்கிற, அர்ச்சனை பண்ற, இதுகள் எல்லாமே கலாச்சாரம் என்ற இதுக்குள்ளதான் வருது இல்லையோ. அந்த விஷயங்கள் ஒன்றுமே இங்க ஆரம்பத்துல இங்க இருக்கே இல்லையா. இந்த கோயில்களோ, வைரவ கோயிலோ, பிள்ளையா கோயிலோ ஒன்றுமே இங்க இருக்கே இல்லை இல்லையோ. அப்ப இதுகள் வந்து வெறும் மனதுல தான் ஒவ்வொரு டைம் இருந்ததை ஒழிய சூழல்ல நிஜத்துல ஒன்றும் இருக்கே. ஆனா இப்ப நாங்க 25-30 வருஷம் போக போக நாங்கள் அதெல்லாம் கட்டி எழுப்பிட்டோம். அதுக்கு இங்க அரசாங்கங்களும் உதவியாக இருந்து பல கோயில்கள், பல எங்கட கலாச்சாரத்துக்குரிய விழுமியங்கள் அல்ல நிறுவனங்களை இங்க இப்போ ஓரளவுக்கு அது கொஞ்சம் கட்டி எடுத்துட்டோம். 100% இல்லாட்டாலும் ஒரு போதிய அளவுக்கு கட்டி எழுப்பிட்டோம் இல்லையோ. அது இந்த கலாச்சார அதிர்ச்சி என்றதை இப்ப நல்லா குறைச்சிருக்கு. அப்ப இந்த கலாச்சார அதிர்ச்சி என்றது ஆரம்பத்துல வந்து இருக்கும் போது இது வந்து கூடுதலாக இப்ப எங்களோட வைத்தியத்துக்கு வந்தவர்கள்ட்ட கூட பல பேருக்கு வந்து இந்த கலாச்சார அதிர்ச்சி வந்து பெரிய ஒரு வேதனையாக இருந்தது இல்லையோ. அவர்கள்ட்ட வந்து தீர்வில்லை. இப்ப உதாரணமாக இங்க இந்த கலாச்சாரத்துல வந்தோடனே இங்க நாட்டு சட்டம் தான் இங்க முக்கியமாக இருக்கிறது, நாங்க பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது இல்லையா. அப்ப இங்கத்திய நாட்டு சட்டங்களை பொறுத்தவரையில அல்லது இந்த இங்கத்திய கலாச்சாரங்கள் வந்து கட்டி எழுப்பப்பட்டது தனி மனிதர் என்று சொல்லப்பட்ட அழகு, தனி மனிதர் என்ற ஒரு அடிப்படையை வச்சுதான் இந்த கலாச்சாரம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு இல்லையா. இந்த மேல தேச நாட்டு கலாச்சாரங்கள் வந்து
தனி மனுஷர் தங்களுக்கு சுதந்திரமா சொந்த காலில் சொந்த முறையில இருக்க வேணும். அவர்களுக்கு குடும்ப தொழில்கள் என்றது இரண்டாந்தரமானது. ஆனா முதல் அவர்கள் தங்களை தாங்களே தைரியமா திடகாத்திரமா வச்சிருக்கணும். அப்படி தைரியமான மக்கள் உள்ள ஒரு சமூகம் தான் திடகாத்திரமான சமூகமாக நாடாக இருக்கும். அப்ப அந்த இடத்துல அவர்கள் அடித்தளத்தில இருந்து இப்ப சிறுவர் பாடசாலையில இருந்து அந்த விழுமியங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கிறார்கள் இல்லையோ, அந்த விதமான விஷயத்துல நாங்கள் வளர இல்லையானா. இப்ப எங்களை பொறுத்தவரையில குடும்பம் என்றதான் அங்க முக்கியமாக இருந்தது இல்லையோ. அப்ப குடும்பம் என்ற அழகுக்குள்ளதான் நாங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு எங்களோட சிந்தனைகள், செயல்பாடுகள், கல்வியல், வைத்தியங்கள், வளர்ச்சியல் எல்லாமே அந்த குடும்பம் தான் பொறுப்பாக இருந்தது. குடும்பம் தான் எல்லாமே முதலிட்டு தங்களோட பிள்ளைகள்ல இப்ப உதாரணமாக 5 பிள்ளை இருந்து என்று சொல்லி சொன்னா அதுல ஒரு பிள்ளையத்தான் மேற்கல்விக்கு அனுப்புவார்கள் இல்லையோ. ஒரு பிள்ளையத்தான் நாங்க அங்க பல்கலைக்கழகமோ முதலிட்டு வளர்க்க வேண்டிய பெரிய கல்வியலுக்கு 5 பிள்ளைகளையும் படிக்கிற கட்டிக்காரராக இருக்கலாம். 5 பிள்ளைகளும் எஸ்எஸ்சி அட்வான்ஸ் லெவல் என்று சொல்லப்பட்ட கல்வியல்ல மிக திறமானதாக இருக்கலாம். ஆனா அந்த குடும்பத்தின் பொருளாதாரத்தின்படி இலங்கையில் பல்கலைக்கழகம் இலவசமான கல்வியாக இருந்தாலும் ஆனா அதுக்கு தேவையான காசுகள், புத்தகங்கள் இதுகள் எல்லாமே பெற்றோற்ற காசுல தான் நாங்க பாவிக்கப்பட வேணும் இல்லையோ. அப்ப அதுகள் ஒரு விலை ஒரு விஷயமா தான் அந்த மேல் கல்வியல் அங்க இருக்கு இல்லையோ. அப்ப இதனால அந்த 5 பிள்ளைகள் உள்ள குடும்பத்திலேயே தனியா ஒரு ஆளை அல்லது மேக்சிமம் 2 பேரு தான் இந்த மேல் படிப்பு மேல் விஷயத்துக்கு குடும்பமே தெரிவு செய்து அனுப்பும். அந்த குடும்ப தெரிவுகள்ல அவர்கள் பெற்றோர்கள் தாங்கள் மனதில் நினைச்சபடி அதை தெரிவு செய்யறது கிடையாது. எங்களோட கலாச்சார பழக்க வழக்கத்தின்படி குறிப்புகள், சாதகங்கள் இதுகள் எல்லாத்தையும் கொண்டே காட்டி அதை கொண்டு போய் அந்த குறிப்பு சாதகம் பார்க்கிற அவர்கள்ட்ட கேட்டு யாருக்கு எதிர்காலம் நல்லா வரும், யாருக்கு நல்ல படிப்பு வரும், யாருக்கு நல்ல பிரகாசமான எதிர்காலம் வர அதுகளெல்லாம் கேட்டுதான் அந்த முடிவுகள் எடுப்பார்கள் இல்லையோ. அந்த விதத்துலதான் நாங்க அங்க வளர்க்கப்பட்டு வந்தாங்க. ஆனா இப்ப இங்கத்தைய பொறுத்தவரையில இங்கத்தைய சட்டத்துல என்ன சொல்லுகிறார்கள்? எல்லாரும் சமன், சட்டத்துக்கு முன்னாலே எல்லாரும் சமன். அது வெளிநாட்டாரா இருக்கலாம், எங்கட மக்களா இருக்கலாம், எல்லாருமே இங்க சமமானவர்கள். எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள், வசதிகள் இங்க கொடுக்கப்படுகின்றது. அந்த சமமான வாய்ப்புகள், வசதிகளை எல்லாரும் பாவிச்சு நீங்கள் உங்களோட சொந்த காலில் சொந்த முறையில வாழக்கூடிய இந்த சமூகத்துக்கு உங்களோட பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு பிரயோசனமான பிரஜைகளாக நீங்க வளரவும், பிரயோசனமான மக்களாக நீங்க வர வேணும் இல்லையோ. அந்த இதுக்கு நாங்கள் இங்க பாடசாலையில இருந்து சகல விஷயத்தையும் உங்களுக்கு நாங்க இலவசமாக நல்ல வடிவாக முதலிடுகிறோம். ஆனபடியால இதோட நீங்கள் எங்களோட சேர்ந்து ஒத்துழைச்சு உங்களை வளர்த்து. அப்ப இந்த இடத்துல ஆரம்பத்துல இங்க பெரிய சிக்கல்கள் இருந்தது. இப்ப இந்த வைத்திய துறையிலேயே தாராளமாக அதுல நல்ல அனுபவம் இருக்கு. ஏண்டா சின்ன ஒரு உதாரணம் இதுல சொல்றேன். என்னன்னு சொன்னா எங்கட கலாச்சாரம் பொறுத்தவரையில பூப்புழுந்த விழா, சாமத்திய வீடு இதுகள் என்று சொல்றது அந்த கலாச்சாரத்திலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கு. ஆம்பளை பிள்ளைகளுக்கு தான் அது கூடுதலாக செய்கிறோம். ஆம்பளை பிள்ளைகளை பற்றி அது சிந்திக்கிறதே கிடையாது. என்கிற கலாச்சாரத்துல பெண்கள் என்று சொல்லும் போது அவர்களுக்கு முதலாவது மாதவிடா இதுகள் வரும்போது அதை ஒரு விழாவாக கொண்டாடி அதை பெருசாக செய்கிறோம். அப்ப அதுல கன பழக்க வழக்க வளமைகள் உண்டு. அதுல சொல்லுவார்கள், அந்த ஒரு பிள்ளை பெரிய பிள்ளையானதை தெரிஞ்சால் அந்த பிள்ளைக்கு தலைக்கு தண்ணி வாத்து அதுக்குரிய கிரியைகள் செய்யும் மட்டும் அந்த பிள்ளைய வெளியில விடக்கூடாது. அதாவது பாடசாலைக்கு எங்கேயோ ஒரு வெளி இதுகள்ல ஈடுபடக்கூடாது. அந்த பிள்ளை வீட்டுலதான் இருக்கணும், வீட்டுல தன்னுடைய அறையில இருக்கும். இது எங்களோட பழைய காலத்து வளமை இல்லையோ. ஆனா இந்த வளமையால் பழைய காலத்துல இருந்து வரும்போது இங்க ஐரோப்பிய நாடுகள்ல வந்த உடனே இது பெரிய ஒரு சிக்கலாக இருந்தது. இங்க பாடசாலை ஆசிரியர்களுக்கும் அந்த உள்ளூர் அரசாங்க குடும்பத்துக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கும் பெரிய கஷ்டமாக இருந்தது. ஏன்னு சொன்னா அவர்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அவர்களுக்கு 13 வயது 14 வயதுக்கு கன்ஃபர்மேஷன் என்று சொல்லி ஒரு விழா செய்வார்கள். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாருக்குமே செய்து கொள்வார்கள் இல்லையோ. நீ வயது வந்துட்டாய், உனக்கு 11, 12, 13 வயது வரும்போது நீ ஒரு அடுத்து அங்கால வளர்ந்தவன வரப்போறாய்
ஆனபடியால இதுல நாங்கள் எங்களோட கலாச்சாரத்தின்படி ஒரு விழா உண்டு நாங்க செய்யும், அதுதான் அவர்களுக்கு தெரியும் இல்லையா. ஆனா எங்கட ஊர் மாதிரியான இந்த பழக்க வழக்கங்கள் வந்து இவர்களுக்கு புதுசாக இருந்தது. அப்ப இந்த இடத்துல வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த கலாச்சார அதிர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற தலையங்கத்துலதான் இந்த விஷயத்துல ஆரம்பத்துல இங்க வந்து சிந்திக்கப்பட்டது. அப்ப அது அந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து எங்களை வந்து கூப்பிடுவார்கள், இந்த விஷயத்தை எப்படி நாங்க வந்து தீர்க்கலாம், உங்களோட கலாச்சார விழுமியங்கள் அல்லது கொண்டாட்டங்களை வந்து இல்லாம பண்ணணும் என்று நாங்க நினைக்கிறோம். அதுக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்க. நீங்க என்னத்தையாவது செய்யுங்க, என்னத்தையாவது, அது உங்களோட கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதி. உங்களோட கலாச்சாரத்தை நீங்க பேணி பாதுகாப்பது மிக முக்கியம் உங்களை பொறுத்தவரை. ஏன்னா நீங்கள் அகதிகள் இல்லையோ, அகதிகள் என்ற மக்கள் இங்கத்திய வரவிலக்கணத்தின்படி ஊர்ல உள்ள பிரச்சனை தீர்ந்து அங்கத்திய நிலைமை மாறினா அங்க ஊருக்கு போவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த அகதிகளை பொறுத்தவரையில வந்து இருக்கு இல்லையோ. ஒரு நாட்டில இருந்து வர்ற மக்கள் அகதி அந்தஸ்து கிடைச்சி இந்த நாடுகள்ல வாழும் போது அவர்களை வந்து இங்கத்திய அரசாங்கங்களே ஒரு விசேஷமான முறையில வசதிகள் கொடுத்து மரியாதை கொடுத்து கௌரவமாக அவர்களை வச்சிருப்பது உண்டு. அவர்கள் சொந்த கலாச்சாரத்திலிருந்து உடைஞ்சு போகாம, சொந்த கலாச்சாரத்தை உடைச்சு இங்கத்திய கலாச்சாரத்தை கொப்பி பண்ணி வேறு ஆக்களாக மாறாம தங்களோட ஊர் வேர்ல உள்ள முக்கியமான கலாச்சாரங்கள் விஷயங்களை அவர்கள் பேணி பாதுகாக்க வேணும் என்ற விஷயத்துல அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். ஆனபடியால இந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து இந்த சாமர்த்திய வீடுகளுக்கு வந்து நேர் எதிரானவர்களோ அதை குழப்ப வேணும் என்றோ அப்படி ஒன்றும் இல்லை. அவர்களை கட்டாயப்படுத்தி இல்ல பிள்ளை பள்ளிக்கூடம் போலீசியா கூட்டியந்து இதுகளை கூட்டியந்து இழுத்து கொண்டு போற அவர்களும் இல்லை இங்கே. என்ன ஆனபடியால இதுல வந்து இது மனிதாயமான முறையில அணுகுவதற்காக இப்ப இந்த விஷயத்துல பல குடும்பங்கள் பல அரசாங்கங்களுக்கு வந்து நான் போய் அந்த நேரத்துல உதவி செய்திருக்கேன். அப்ப அந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த கலாச்சார விஷயங்களை வந்து நாங்க விளங்கப்படுத்தி டெனிஷ் அதிகாரிகள் அவர்களுக்கும் நாங்க வகுப்படுப்பது உண்டு. ஏன்னா அவர்களுக்கும் மனதில் தெளிவான சிந்தனை தெளிவான விளக்கம் பெற வேணும் இல்லையா. அப்ப அவர்களுக்குரிய முறையில இந்த சாமர்த்திய வீடு என்று சொல்றது வந்து இது கலாச்சார ரீதியாக பல அர்த்தங்கள் கொண்டது. கலாச்சார ரீதியாக இந்த பிள்ளை வந்து இந்தியில இருந்து செல்ஃப் ஸ்டாண்டிங், அதாவது சொந்த காலில் நிற்கிறதுக்கு தகுதியாக அந்த பொம்பளை பிள்ளை வருகுது என்றதான் அதன் அடிப்படையான உண்மை. அந்த உண்மையை வந்து தங்களுடைய சூழல்ல உள்ள சமூகத்துக்கு மற்ற குடும்பங்கள் எல்லாத்துக்கும் சொல்லி பிரபல்யப்படுத்தும். அதாவது இந்த பிள்ளை வயதுக்கு வந்து விட்டால் அவள் தாயாகிறதுக்கு குடும்பத்தை உருவாக்குறதுக்கு தகுதியானவளை உடலியல் ரீதியாக பயாலஜிக்கலாக வந்துவிட்டால் என்றதை குறிப்பிட்டு சொல்றதான் இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் இல்லையோ. அப்ப நாங்க சும்மா சாதாரண முறையில் ஏதோ முதலாந்தரம் பிள்ளை மாதவிடாய் வந்த போது அதல்ல உண்மை. உண்மையான விஷயம் வந்து சமூக ரீதியாக கலாச்சார ரீதியாக எங்கட சமூகத்திலே வந்து பெண் பிள்ளை ஆம்பளை பிள்ளைகளை வந்து அதுக்குரிய குடும்பங்கள் கேட்டு இரண்டு தனித்தனியான குடும்ப பகுதிகள் கதைச்சு பேசி திருமணங்களுக்கு கூடாகத்தான் ஒன்றாகிறது, திருமணங்களுக்கு கூடாதான் இணைகிறது. அப்ப அதுக்கு மிக முக்கியம் ஒவ்வொரு வீட்டில உள்ளவர்களும் வந்து தங்கட பிள்ளை இப்ப நீங்க வந்து எங்களோட திருமண பந்தம் கதைக்கலாம், திருமணம் பண்ணதுக்கு எங்களோட வீட்டுல தயாரான ஒரு பிள்ளை இருக்கு, 2 பிள்ளை இருக்குன்றதை அறிவிக்கிறதுக்கு ஒரு விழா தான் இந்த விழா. இப்ப நாங்க ஆழமாக பார்த்தோம் என்று சொல்ல இப்ப இது இந்த விதமான விளக்கத்தை கொடுக்கும் போது இவர்கள் டென்மார்க் ஐரோப்பிய அதிகாரிகள் அவர்களை தாராளமா விளங்கும். உங்களோட கலாச்சாரம் நல்லா தான் இருக்கு, உங்களோட இந்த பூ புனித விழாக்களுக்கு வந்தாலும் எங்களும் பெரிய சந்தோஷமா இருக்கு. பல வகையான வண்ணங்கள் எல்லாம் போட்டு உங்களோட விழாவை வந்து நல்ல சோடிச்சு அழகாக செய்கிறீர்கள். இப்படியான சோதனைகள் இப்படியான முறையில நாங்கள் ஒரு தரமே விழாக்கள் கொண்டாடுறது இல்லை. எங்கட பக்கத்துல சும்மா ஒரு ஹோட்டல்லையோ இங்கேயோ போய் இருந்து கதைச்சு போட்டோ பேசி போட்டோ கோப்பி தண்ணி விண்ணு அல்லதுகள் குடிச்சு சாப்பிட்டுட்டு வரதான் எங்கள்கிட்ட பழக்கம். ஆனா உங்கள்கிட்ட வந்து நியாயமான சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாரையும் நினைக்கிறீங்க. அதை விட நிறைய பல வண்ணமயமாக உங்களோட அந்த விழாவை செய்கிறீங்க. பல வகையான வண்ணத்துல மற்றது உங்களோட பெண்கள் ஆண்கள் பிள்ளைகள் எல்லாம் வருகிற உடுப்புகள் இதுகள் எல்லாம் பார்க்க எங்களுக்கே பெரிய சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரியான வாய்ப்புகள் எங்களுக்கு எங்கட சமூகத்துக்குள்ள இல்லை. இது உங்கள்கிட்ட இருந்து நாங்க நிறைய படிக்க வேண்டி இருக்கு, அல்ல நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. நல்ல ஆரவாரமாக இப்ப இந்த பூ விழாக்களை கூட விரும்பிய வருவார்கள் அவர்கள் இல்லையோ. உளவியல் ரீதியான மிக அழுத்தமான பாதிப்பு வந்து கூடுதலாக இந்த புலம்பெயர் நாடுகளிலிருந்து வருகின்ற அரசியல் தஞ்சம் கோரி வருகின்றவர்களிடையே தான்
மேலோங்கி நிற்கின்றதாக இப்போ உங்களுடைய கூற்றில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இல்லையா? இப்ப இதுல அரசியல் ரீதியாக இவர்களுக்கு கூடுதலான அழுத்தம் இருக்கும் என்று சொல்லித்தான் இவர்களை மிக மனிதாயமான முறையில் இவர்களுடைய பிரச்சனைகளை இந்த அரசாங்கங்கள் கையாளுகின்றது. இவர்களுக்காக விசேஷ சட்டங்களையே உருவாக்கி வச்சுக்கிறார்கள் இல்லையோ. இப்ப உதாரணமாக இப்ப இவர்களை பொறுத்தவரையில தங்களோட தாய் நாட்டில் நடக்கின்ற அரசியல்கள் செயல்பாடுகள் எல்லாம் அறிய வேணும் என்றதுக்காக இங்கே உள்ள வாசிய சாலைகளுக்கு இலங்கையில இருந்து தமிழ் பத்திரிகை இப்போ இந்த சோசியல் மீடியா வந்தபடியால இப்ப எலக்ட்ரானிக்கா விஷயத்தை கணனியில பார்க்கலாம் இல்லையா. பழைய காலத்து நாங்க வரைக்கும் அதுகள் ஒண்ணும் இருக்கே இல்லை இல்லையோ. அப்ப அந்த நேரத்துல வீரகேசரியோ தினகரனோ இப்ப இங்க உள்ள ஆக்கள் எந்த பேப்பர் தங்களுக்கு நல்லது விரும்பினோ அதை அரசாங்கம் தானே இப்ப லோக்கல் அரசாங்கம் உள்ளூர் அரசாங்கங்கள் அதுக்கு தாங்களே காசு கட்டி அந்த பத்திரிகையில் எடுத்து இங்க வாசிய சாலையில போடுவார்கள் இல்லையோ. ஏன்னா நீங்கள் அங்க ஊர்ல என்ன நடக்குது போகுது வருது என்னன்றதை தொடர்ந்து படிச்சு கொண்டே இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்கணும் இல்லையா. அது மாதிரி இப்ப எங்களோட கலாச்சார விழா இப்ப தைப்பொங்கல்கள் என்ன மாதிரியான அல்லது கிறிஸ்துமஸ் என்று சொல்லப்படுற விழாக்கள் இப்படி பல பொது விழாக்களை பொறுத்தவரை அதுக்கு இங்க மண்டபங்கள் தருவார்கள். அதுல நாங்க அங்கத்தவர்களாக இருந்தா அந்த அங்கத்தவர்கள் ஒவ்வொருவர்களுக்குமாக சின்ன பிள்ளைகள் இவர்களுக்காக விசேஷமான காசு தருவார்கள். இப்படி பல வகையான முறையில இந்த அகதிகள் ஒரு பொருளாதாரம் இல்லாம வந்தவர்கள், கையில ஒரு முதலீடும் இல்லாம வந்தவர்கள். அப்ப அவர்கள்ட்ட எதுக்குமே இல்லை. அதுக்கு நாங்கள் தான் இந்த முதலீடு போட்டு அவர்களுடைய கலாச்சாரத்திலிருந்து விலகி போகாம உடைஞ்சு போகாம அதை ஒளிச்சு மறைச்சு அதை செய்யாம இருக்க விடாம அவர்களை செய்யறதுக்கு உற்சாகப்படுத்தி கொடுத்து அவர்களை செய்ய வேணும். அப்ப இது இந்த மன அழுத்தங்களை நல்லா குறைச்சது. இப்ப உதாரணமாக எல்லாருமே சேர்ந்து ஒரு புது விழாவோ அல்லது சரஸ்வதி பூஜை ஏதாவது கிறிஸ்துமஸோ என்ன விஷயத்தையும் சேர்ந்து இப்ப 40-50 குடும்பங்கள் அல்ல 300-400 பேர் சேர்ந்து சங்கங்கள் அமைச்சு இந்த விழாக்களை செய்து தங்களோட சொந்த பிள்ளைகளையே மேடையில ஏற்றி மேடையில ஆட விட்டு பாட விட்டு எல்லாம் செய்ய விட்டு செய்யும் போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பெரிய ஆறுதல். தங்களோட பிள்ளை மேடையில் ஏறி வீடியோல வந்திருக்கு, படத்துல வந்திருக்கு. அது எவ்வளவு ஆறுதலும் எவ்வளவு மன தைரியத்தையும் பெற்றோரு கொடுத்து அது மாத்திரமல்ல பிள்ளைகளுக்கும் கூட அவர்களுடைய ஆளுமையை வளர்த்து விட்டது. இந்த உளவியல் ரீதியாக அவர்களுடைய ஆளுமையை வளர்க்கறதுக்கு அவர்களை மேடையில ஏத்தவணும். மேடையில ஏற்றி அவர்களை கொண்டு சில புரோகிராம்களை செய்து நாங்க கீழே இருந்து கைதட்டணும், கைதட்டி உற்சாகப்படுத்தணும். இது உளவியல் ஆளுமை என்றதை வளர்த்து விடுகின்றது இல்லையா. வளர்க்கறதுக்கும் இந்த விஷயங்கள் பல உதவியாக இருந்ததை நாங்க பார்க்கலாம். நல்லது, சிறப்பு. மீண்டும் ஒரு முறை சிறப்பான விடயங்களை உங்களுடைய பார்வையாக ஆய்வு பகுதியிலே பார்த்திருக்கின்றீர்கள். நிச்சயமாகவே பல விடயங்களை தொட்டி செல்கின்ற ஒரு உணர்வான ஒரு ஆய்வாக இந்த உளவியல் நேரம் அமைந்திருந்தது. நன்றி, வணக்கம். நீங்கள் சிறப்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. நல்லது, சிறப்பு. உண்மையிலேயே சிறப்பாக எங்களோடு இணைந்திருந்து உளவியல் நிபுணர் ஐயா ஸ்ரீகாந்த் அவர்கள் டென்மார்க்கிலிருந்து அந்த வகையில் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு டென்மார்க் கலையகத்திலிருந்து ஒளிப்பதிவு உதவிய ஐயா சர்க்குணம் அவர்களுக்கும் சுமங்கல்யா ஸ்ரீகாந்த் அவர்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கான அரசினை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் பதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். இந்த நிகழ்வுக்கான அரசினை வழங்கியவர்களோடு அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் வருகின்ற வாரம் மருத்துவர் நாம நிகழ்வுடன் இணைந்துள்ளோம். நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் பதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முக மலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. பதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராச 16A 68-623 ஹாஃப் ஹாய். தொலை தொடர்புகளுக்கு 004962413099 103.
கை தொலைபேசி 009162205124. முதியோர் பராமரிப்புக்கு டாக்கஸ் பிளிகர் ஃபோர்ஸ்டாஸ். இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.